ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம சேனலில் நம்ம தளபதி பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக கரூரில் நடந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க. ஸோ அந்த தகவல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஸோ அதன் மூலிமா நம்ம தளபதி விஜய் பற்றியும் தாவக கட்சி பற்றியும் பல பிரபலங்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்த நிலையில் அதுக்கு முழுக்க தாவக கட்சியும் தளபதியும் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசப்பட்டது. ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் அதுக்கப்புறம் எந்த ஒரு மூவுமே பண்ணலை. அது எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் இருந்த நிலையில் சமீபத்தில் தேர்தல் அறிக்கைகள் முதல் கொண்டு எல்லாமே வெளியிட்டு வந்தார். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட ப்ரமோஷன் பற்றியும் அதனோட வெளியீடு பற்றியும் தகவல் வெளியானது. அதாவது வருகிற 2026 பொங்கலுக்கு ஜனநாயகன் திரைப்படம் கண்டிப்பாக வெளிவரும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான நிலையில் விஜய் ரசிகர்களுக்கும் தாவிக தொண்டர்களுக்கும் இன்ப அதிர்ச்சி கொடுக்குற விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் மீண்டும் ரோட் ஷோ பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளியாகிருக்கு. அதாவது ஆல்ரெடி கரூரில் ரோட் ஷோ நடத்தி தான் பாதுகாப்பு இன்மை ஏற்பட்டு 40க்கும் மேற்பட்டவங்க இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிற நிலையில் நம்ம தளபதி விஜய் மீண்டும் துணிஞ்சு ரோட் ஷோ பண்ண முடிவு பண்ணியிருக்காரு. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்கு. அதாவது வர டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரியில் பிரம்மாண்டமான ரோட் ஷோ பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாகி இருக்கு. ஆல்ரெடி கரூரில் நடந்த சம்பவத்தினால அப்படி ஒரு பேச்சு எடுக்க அடிபட்டு வரும் நிலையில் நம்ம தளபதி விஜய் இப்படி ஒரு அதிரடியான முடிவு